ஓகே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் அன்மியூட் பண்ண முடியாதோ பிள்ளைங்க? பண்ண முடியுமே, பண்ண முடியும் ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க. அப்படியா? எவ்வளவோ சொல்லுவார் கில்பர்ட் பிரதரும், பேச மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறது கூட பதில் இல்லையே. பேச வைங்க. நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்களா ஆண்டி? சூப்பர் சூப்பர். பிரைஸ் தி லார்ட். காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கும்டா. ஓகே. இங்க இருக்க சில பேர் வந்து பிஃபோர் வந்து நீங்க பெஸ்கா யூத்ல இருக்கீங்க இல்லையா, இருந்தீங்க இல்லையா, அந்த டைம்ல நம்ம இந்த டாபிக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ரிவிஷன் செக்ஷன் தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில. ஓகேயா? இந்த தேங்க்ஸ் கிவிங் நினைவு இருக்குதா? ஐ திங்க் நானும் அந்த மெசேஜை எடுத்தேன் பெஸ்கா யூத்ல. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு செஷனா அந்த மெசேஜ் போச்சு. ஓகே ஓகே, அதெல்லாம் நம்ம இப்ப மறந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் கிவிங் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் பேசணும் இன்னைக்கு. நான் மட்டும் ஆண்டி மட்டுமே பேச மாட்டேன். ஓகே, இன்னைக்கு பேசலைன்னா அப்படியே அது போயிட்டே இருக்கும். இன்னைக்கு மீட்டிங் எண்டே ஆகாது. ஓகே, வாட் இஸ் தேங்க்ஸ் கிவிங்? சும்மா பேசலாம், தெரிஞ்சதை சொல்லுங்க. Gratitude to God. என்னடா? Like being grateful to God. Like what gratitude? Grateful to God. ஓகே, நம்ம எப்ப கிரேட்ஃபுல்லா இருப்போம்? நல்லது நடக்கிறப்ப. சோ நல்லது நடக்கிறப்ப நம்மள அறியாமலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்ம கிட்ட. ரைட்? ஆண்டவரே நன்றி, அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்மள அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தேங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது ஒன்லி தேங்க்ஸ் கிவிங் இல்ல, பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஓகே, ஆண்டவரை போற்றி புகழுவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. சரியா? ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அது வந்து நம்மள அறியாம நம்மள்ட்ட இருந்து அது வெளியில வந்துரும். ஓகே, நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்றதுனால அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் உண்டா? இப்ப நமக்கு யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம போயிட்டு இருப்போம், பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் விலகி நிப்பாங்க. ரைட்? நம்ம இமீடியட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம வழியில நிக்கிறவங்க நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி நமக்கு வழி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். சொல்லுவோம்ல. ஜஸ்ட் பக்கத்துல இருக்க ஒரு பொருளை யாராவது நம்ம கையில கொடுத்தா கூட இம்மீடியட்டா we say thanks சொல்றோம். இத கடவுளுக்கு சொல்றோமா? சோ இவங்களோட நம்ம கடவுளை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ பெரியவர். சோ அதை எல்லாரும் ஃபீல் பண்றீங்க தான் இல்லையா? கடவுள் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ற தேங்க்ஸ நம்ம கடவுளுக்கு சொல்றோமா? ஏன் கடவுளுக்கு தேங்க் பண்ணணும்? ஓகே, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நான் வந்து சொல்ல போறது கிடையாது. we are going to discuss. டிஸ்கஸிங் அப்படின்னாவே டூ வே கம்யூனிகேஷனா இருக்கணும். ஓகே, நீங்களும் பேசணும், நானும் பேசணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கடவுள் சாத்தான உருவாக்குனாரா? படைத்தாரா? எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுதான் கிரியேட்டர். நம்ம எதையுமே கிரியேட் பண்ண முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ரைட்? we can invent, கண்டுபிடிக்கலாம். அவர் ஒண்ணு கிரியேட் பண்ணின ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாமே ஒழிய, we humans கண்டுபிடிக்கலாமே ஒழிய we cannot create anything. ஓகே, ஆண்டவர் எல்லாத்தையுமே படைத்து விட்டார். படைச்ச ஒரு விஷயம். இப்ப ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். சூப்பர். ஃபிளைட்டை கண்டுபிடிச்சது யாரு? ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ். வெரி குட். ஓகே, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ கடவுள் கொடுத்தாரு.
ஓகே, கடவுள் சூரியனை படைச்சிருந்தாரு, பகல்ல அது வெளிச்சமா இருந்துச்சு. அதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் இருட்டுல கூட ஒரு வெளிச்சத்தை உருவாக்க முடியும்னு யோசிச்சாரு. he invents என்னது, லைட். அதே மாதிரி பறவை பறக்கிறத ரைட் பிரதர்ஸ் பார்த்தாங்க. சோ we can ஏதோ ஒண்ணு நம்ம பறக்க வைக்க முடியும், நம்ம ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்க முடியும்னு யோசிச்சாங்க. சோ சோர்ஸ கடவுள் கொடுத்துட்டாரு, ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டாரு. சோ அவங்க அதுல இருந்து ஒரு மாடலா இன்வென்ட் பண்ணனதுதான் ஃபிளைட். ரைட்? ஓகே, இது வந்து ஜஸ்ட் நம்ம டாபிக்ல இல்ல, ஒரு கிளாரிட்டிக்காக சொன்னேன். சோ அதே மாதிரி கடவுள் சாத்தானை படைத்தாரா? கடவுள் ஏஞ்சல தான் படைச்சாங்க. அது வெரி குட். இல்ல. கடவுள் ஏஞ்சலை தான் படைச்சாங்க. அந்த ஏஞ்சல் தான் என்னவாயிடுச்சு? சாத்தானா ஆயிடுச்சு. ஏன் ஏஞ்சல் சாத்தானா மாறுச்சு? Right. தெரிஞ்சதை சொல்லுங்க. கடவுள் ஏஞ்சலை தான் படைச்சாரு. தட்ஸ் a கரெக்ட் ஆன்சர். ஏன் அந்த லூசிஃபர்ன்ற ஏஞ்சல் சாத்தானாக மாறியது? Because he wanted to be Pride. like pride greater than God. He wanted. யா, வெரி குட். கடவுளை விட பெருசா இருக்கணும்னு நினைச்சான் லூசிஃபர். ஓகே, எனக்கு தான் இந்த க்ளோரி கிடைக்கணும், கடவுளுக்கு இருக்க வேண்டிய க்ளோரி எல்லாம் எனக்கு தான் வேணும்னு நினைச்சான். அந்த ப்ரைடு தான் அவனை ஏஞ்சல்ல இருந்து சாத்தானா ஆக்குச்சு. ஓகேயா? அப்ப நம்ம கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு விஷயத்த யாருக்கு வாங்கணும்னு நினைக்கிறது? சாத்தான் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம யார குளோரிஃபை பண்ணணும் அப்படின்னா, கடவுளை குளோரிஃபை பண்ணும் பொழுது அந்த இடத்துல சாத்தானால நிக்க முடியாது. நீங்க பிராக்டிக்கலா யோசித்து பாருங்களே, உங்களுக்கு ஒரு பிள்ளை யாரோ பிடிக்கல ஸ்கூல்ல, கண்டிப்பா எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், யாராவது ஒரு ஆள் பிடிக்காம இருக்கும். ஓகே, இருக்கக்கூடாது ஆனா இருக்கும். ஓகே, அந்த பிள்ளைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு இரிட்டேஷன் வராது? வருமா வராதா? உண்மையா சொல்லணும். யாரோ ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கல, அதை இன்னொருத்தவங்க பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்ப நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு சின்ன இரிட்டேஷனாவது வருமா வராதா? எனக்கு வரும். சிஸ்டருக்கும் வருமா? இவங்க எல்லாம் செயின்ஸ் நினைக்கிறேன், இவங்களுக்கு எல்லாம் சின்ன இரிட்டேஷன் கூட வர்றதே கிடையாது. ஓகே, வரும் கண்டிப்பா. ஓகே, அப்ப இததான் நம்ம சாத்தானுக்கு கொடுக்கிறோம். ஓகே, அவனுக்கு தேவைப்படுற ஒரு குளோரிய அவனுக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கறப்ப அந்த இடத்துல சாத்தா இருக்க மாட்டான். நம்ம வேலை அவனை துரத்துறதா இல்லையா? ரைட்? அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா, இந்த தேங்க்ஸ் அண்ட் பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். நம்ம எப்ப கடவுளை போற்ற ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எப்ப கடவுளுக்கு தேங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த இடத்துல சாத்தானால நிக்க முடியாது. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஓகே, அதனாலதான் கடவுள் என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட நம்மள தேங்க் பண்ண சொல்றாரு. அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட், நம்மளோட நல்லதுக்காக. ஓகே, கடவுளுக்கு நம்ம தேங்க் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம பிரைஸ் பண்றதுனால அவருக்கு எதுவும் அங்க நடக்க போறது கிடையாது. ஓகே, அதனாலதான் எல்லா பிரேயர் மீட்டிங்லயும் முதல்ல என்ன செஷன் வைக்கிறோம், நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து துதிக்கின்ற இடத்துல கடவுள் பிரசன்னமாகிறாரு. கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம். அங்க அவனுக்கு வேலையே இருக்காது. அதனாலதான் முதல் செஷன் எல்லா பிரேயர் மீட்டிங்ஸ்லயும் இறை வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை போற்றி புகழுகிறோம். ஓகே, இந்த விஷயத்த நம்ம ஏதோ ஒரு பிரேயர் மீட்டிங்ல, ஓகே, சர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெபத்துல, ஒரு மீட்டிங்ல அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. எவ்ரிடே லைஃப்ல, எவ்ரிடே, தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம பழக்கணும். அது தானா வந்துடாது நமக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க, நமக்கு நல்லது நடக்கிறப்ப நம்மளால ஈஸியா தேங்க் பண்ணிட முடியும். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம இருக்கிறப்ப நம்ம தான் நம்மள தேங்க் பண்ண வச்சு பழக்கணும், இல்லைன்னா அதுவா வராது. ஓகே, பிகாஸ் நம்ம எப்படி இந்த வேர்ல்டு நம்மள வந்து பழக்கி இருக்கு அப்படின்னா, இந்த இமோஷன்ஸ்ல
ஓகே, ஒரு ஒரு உண்மையா சொல்ல போனா யார் ஒரு வீக்கர் பர்சன், ஒரு வீக்கஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா, யாரால தன்னோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவன் தான் வீக்கரான பர்சன். ஓகே, ஆனா இந்த உலகம் ஒரு மனிதனை அப்படிதான் பழக்கிருக்கு, நம்மள அப்படிதான் பழக்கிருக்கு. இமீடியட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த நம்ம என்ன எமோஷன் நம்ம கிட்ட இருக்கிறோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுவே தப்பு. ஓகே, ரியாக்ட் பண்ணக்கூடாது. as a Christians we have to respond. there is a difference between react and respond. ஓகே, ரியாக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் இமோஷன்ஸ் வி ஹாவ். இந்த டைம்ல எனக்கு கோவம் வருதா, நான் கோவப்பட்டுறணும். இந்த டைம்ல எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கா, நான் சந்தோஷமா பேசணும். இதுதான் ரியாக்ட். ரெஸ்பாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடவுள் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு விரும்புறாரு, வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் மீ, என்கிட்ட கடவுள் எதை விரும்புகிறார். ஓகேயா, அப்ப அதை நான் பண்றதுதான் ரெஸ்பாண்ட். ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் ரியாக்ட்ல இருக்க நம்ம செய்யக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும். ஓகே, இந்த ரெஸ்பாண்ட் சம்டைம் நம்மளால ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டூல் என்ன தெரியுமா, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். நல்ல ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். சின்ன சின்ன விஷயத்துல இதை நம்ம பழக்கணும் அப்படின்னா பெரிய விஷயங்கள்ல நம்மள அறியாமலே அது வந்துடும். ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி என்னோட மெசேஜ்ல நான் சொல்லியிருப்பேன், இட்ஸ் அ சயின்டிபிக் ட்ரூத். என்ன அப்படின்னா, 45 நாள் 45 days ஒரு விஷயத்த நம்ம பண்ணினோம் அப்படின்னா இட் வில் பிகம் அவர் ஹேபிட். நீங்க 45 நாள் 9 மணிக்கு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வருதோ இல்லையோ பெட்டுக்கு போயிட்டீங்க 9 மணிக்கு அப்படின்னா 46th day 46வது நாள் உங்களை அறியாம தூக்கம் வந்து. இட்ஸ் அ ப்ரூவன். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனைகள், ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உங்க ஸ்கூல் லைஃப்ல, உங்களோட ஸ்டடீஸ்ல, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன வருதோ தேங்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ப்ராப்ளத்துக்காக தேங்க் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, இந்த பிரச்சனைக்காக நன்றி. நோ. ஓகே, ஏன் நம்ம தேங்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம ஃபோக்கஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கடவுள் மேல இருக்கணும். ஓகே, அப்ப கொடுக்கக்கூடிய இல்ல, கொடுத்த கடவுள் மேல இருக்கணும். அது எல்லாருக்கும் கிளியர் தான் இல்லையா? நமக்கு பிரச்சனைகள், நமக்கு நோயோ, நமக்கு ப்ராப்ளம்ஸோ எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் கடவுள் சிலுவையில அரைஞ்சு நமக்கு எடுத்துட்டாரு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ரைட்? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இந்த உலகத்துல நம்ம கஷ்டமே இல்ல, எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம சஃபரிங்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அது அவர் ஓன் மிஸ்டேக்ஸ். நம்ம தான் அங்க ஏதோ தப்பு பண்றோம், அந்த தப்பை திருத்துறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சொல்யூஷனை கொடுத்த கடவுள் மேல நம்ம ஃபோக்கஸ் போயிடுறப்ப நம்மளால ஈஸியா அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட முடியும். ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தையே ஒண்ணும் இல்ல. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, சின்னதுதான், பெருசு கிடையாது. ஓகே, ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசுவோம். இல்ல அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ மாத்தி, ஆண்டவரே எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஏதோ ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ வருது, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், பை யுவர் ஸ்ட்ரைப்ஸ் ஐ எம் ஹீல்டு, இதுதான் உங்களோட மெடிசன். ஓகே, முதல்ல டெலிவர் பண்ணிடணும் அதை அப்படின்னு. சோ நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, அதை பத்தி யோசிக்காம நம்ம அந்த சொல்யூஷனை தேடி போறோம். ஓகே, அதே மாதிரிதான் நம்ம ஃபோக்கஸ கம்ப்ளீட்டா ப்ராப்ளத்துல இருந்து இதுக்கு சொல்யூஷனை கொடுத்த கடவுள் பக்கம் நம்மளை திருப்புறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங். ஓகே, அப்ப நம்ம எப்ப ப்ராப்ளத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு இது இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பேச 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 we are opening the door to the enemy. ஓகே, அது இல்லாம இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் மொத்த ஹெவனுமே நம்ம கூட இருக்குமா, நம்ம பிரைஸ் பண்ணும் பொழுது நம்ம மட்டும் தனியாளா இருக்க மாட்டோம். ஓகே, அப்பதான் நமக்கு அதுல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். சோ இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல் இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ன்றது. ஒரு நேரம் நீங்க யோசிக்கலாம், சில நேரம் நமக்கே பிளாங்க் ஆயிடும், என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப வார்த்தைகள் கூட வர முடியாத சூழ்நிலைகள் வரலாம். ஓகே, தேங்க்ஸ்ல பிரைஸ் பண்ணணும். ஓகே, என்னால வார்த்தைகளை நம்ம பாட்டு பாடி துதிச்சு ஆராதிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் பிரைஸ் இன் டங்ஸ்.
ஓகே, மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, மேத்யூ 21:16 யாராவது எடுத்து ரீட் பண்ணுங்களேன். மேத்யூ 21:16. தமிழ்ல எடுத்தாலும் ஓகே, இங்கிலீஷ்ல எடுத்தாலும் ஓகே, யார் எடுக்கிறீங்களோ ரீட் பண்ணுங்க. மேத்யூ 21:16. அவர்களிடம் இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். ஓகே, இதோட சினாரியோ என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஜீசஸ் வந்து கோயிலுக்குள்ள வர்றாரு. அவரை பார்த்த உடனேயே எல்லாரும் அவரை வந்து புகழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த அந்த பரிசேயர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உங்களை புகழ்றதுக்கு நீங்க தான் அதாவது வந்து நீங்க தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேயா, இதுக்கு அவர் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா, இது ஆல்ரெடி மறைநூலில் இல்லையா அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி பைபிள்ல இருக்கு அப்படின்றாரு ஜீசஸ். ஓகே, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, சாம்ஸ்ல 8:2, திருப்பாடல்கள் 8:2 இருக்குது. என்ன அப்படின்னா, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும், உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, சாம்ஸ் 8:2. ஓகே, சேம் இது மேத்யூல சொன்னதுதான். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர், எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாலகரின் மழலை குழந்தைகளின் மொழி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான். ஓகே, இது செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கினீர் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த எனிமி நிக்கவே முடியாது. ஓகே, இது டைரக்டா பைபிளே கொடுத்திருக்கு. நம்ம எப்ப துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே சாத்தானால இருக்க முடியாது. இதுதான் உண்மை. சரியா? ஓகே, இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். இத பயன்படுத்தின சிலரை பத்தி நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய பாட்டுல எல்லாம் சொல்லுவோம், ஒரு பெரிய கோட்டைய துதிபலிகளினால தகர்த்திருப்பாங்க. அது எந்த கோட்டை? எரிகோ கோட்டை. ஓகே, இந்த எரிகோ கோட்டைய வந்து எப்படி கட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க. சரியா? அது எப்படி அப்படின்னா, டபுள் வால் காம்பவுண்ட்ஸ் வருது. டபுள் வால் அப்படின்னா 2 வால் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சுவர், இந்த பக்கம் ஒண்ணு. அதோடைய இந்த மேல் தளம் இப்படி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு வால் அப்படின்னா, அதோட டாப் போர்ஷன் வந்து ஒரு பெரிய தேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காலத்துல எல்லாம் போருக்காக இந்த குதிரை அந்த மாதிரி வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய தேரே அந்த மேல இருக்கக்கூடிய அந்த டாப் போர்ஷன்ல போக முடியுமா? அந்த அளவுக்கு வலிமை இன்னைக்கு இருக்க காம்பவுண்ட் சுவர் மேல நம்ம கூட ஏறி நிக்க முடியாது. ஓகேயா? ஆனா ஒரு பெரிய 2 குதிரை கட்டி ஒரு பெரிய வண்டியவே அதுல இழுத்துட்டு போகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எதிரிகள் உள்ள வரக்கூடாது, நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய மெயின் கோல். ஓகே, எப்படின்னா 2 கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வந்து பெருசா இருக்கும், இன்னொன்னு வந்து சின்னதா இருக்கும். இங்க இருந்து, அதாவது ஏன் அப்படின்னா, உள் சுவர்ல யாராவது, இப்ப டபுள் வால் சொன்னேன் இல்லையா, இன்சைடு இருக்கக்கூடிய அந்த இன்னர் வால்ல நின்று வெளியில யாராவது வர்றாங்களான்னு பார்க்கலாம். அதர்வைஸ் we can attack others. நம்ம இங்க உள்ள இருக்கக்கூடிய வால்ல நின்று வெளியில வர்றவங்கள நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு உள்ள நிக்கிறாள் தெரியாது. புரிய முடியும் உங்களுக்கால? புரிஞ்சுக்க முடியுதா? 2 வால் இருக்குது. அந்த வெளியில இருக்க வால் பெருசா இருக்கும். சோ அதனால உள்ள இருக்கிறவங்கள வெளியில இருக்கவங்களால பார்க்க முடியாது. ஆனா உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கவங்கள பார்க்கலாம், அவங்கள அட்டாக் பண்ணலாம். சோ இதுக்காக கட்டப்பட்டதான் அந்த எரிகோ கோட்டை அப்படிங்கிறது. ஓகேயா? அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோட்டை. எத்தனை பேர் வந்தாலும் அதை தகர்த்தெறியவே முடியாது. ஆனா இஸ்ரேல் மக்கள் எதனால தகர்த்தெறிஞ்சாங்க அப்படின்னா, துதி பலிகளினால.
இன்னைக்கும் நீங்க ஹோலி லேண்ட் போனீங்க அப்படின்னா அந்த கோட்டை தகர்த்தப்பட்டுதான் இருக்குது. ஓகே, அதை ரீபில்ட் யாருமே பண்ண முடியாது. ஓகே, அது தகர்த்தப்பட்ட நிலையில இடிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஓகே, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். யோசித்து பாருங்களேன். இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்றோம். ஓகே, இதுதான் சூப்பர் நேச்சுரல், மிராக்கிள், அதிசயம். இதெல்லாம் உண்மை. இன்னைக்கும் ஹோலி லேண்ட்ல உடைக்கப்பட்ட எரிக்கோ கோட்டையை நீங்க பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கலாம். பவுல் அண்ட் சீலா தெரியுமா உங்க எல்லாருக்கும்? பால் அண்ட் சீலா என்ன பண்ணுவாங்க? அவங்க 2 பேரும் ப்ரீச் பண்ண நேரத்துல 2 பேரையும் கொண்டு போய் ஜெயிலுள்ள வச்சிடுவாங்க. ஓகே, அதை நீங்க நல்லா போய், எனக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, தமிழ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உட்சிறையில் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதையுமே நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. உட்சுவர்னா என்ன அப்படி, அதாவது உட்சிறை. ஓகே, ஒரு இன்னர் ஜெயில் ஒண்ணு. இப்ப ஒரு ஜெயில் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருந்திருக்குது. அந்த ரூம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரூம் மாதிரி இருக்காதான். இப்ப இதுதான் ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு குழிய தோண்டி, இப்ப என்னோட ஹைட் நான் ஒரு 6 feet இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த குழி எவ்வளவு தோண்டுவாங்க அப்படின்னா 5.8க்கு தான் தோண்டுவாங்க. புரியுதா? இப்ப என்னோட ஹைட் 6 feet அப்படின்னா அந்த அந்த அவங்க ஆழமா ஒரு குழி தோன்றாங்க. அது 5.8 feet தான் இருக்கும். அதுக்குள்ள நான் நிக்க முடியுமா? ஐ எம் 6 feet. ஆனா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த உட்சிறை அப்படிங்கிறது 5.8 அப்படின்னா என்னால நிக்க முடியுமா? முடியாது, ரைட்? ஐ ஹாவ் டு பெண்ட் மை நீ. அதான் நான் கொஞ்சம் அப்படி என்னோட முட்டிய மடக்கிதான் நான் நிக்கணும். என்ன பண்ணிடுவாங்களா, இந்த 2 கையையும் மேல கட்டிடுவாங்களாம். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 6 அடி மனுஷனை, ஓகே, 2 அடி கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல கைய மேல கட்டி, நீங்களே கொஞ்ச நேரம் நின்று பாருங்களேன். அப்படி காலை பெண்ட் பண்ணி இப்படி கைய மேல தூக்கி 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாது. அப்படி வச்சிருந்திருக்கிறாங்க பவுலையும் சீலாவையும். அதுதான் உட்சிறை. ஓகே, ஆனா அந்த இடத்துல என்ன, அதை விட கஷ்டம் இருந்திருக்குமா? என்ன வலி வலிச்சிருக்கும். அடுத்த நாள் அவங்கள கொல்லணும்னு அங்க பிளான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த நிலைமையிலையும் 2 பேரும் என்ன பண்ணாங்க? கடவுளை துதித்தார்கள். துதிக்கும் பொழுது அங்கேயும் அதிசயம் நடந்துச்சு. எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரைட்? ஆக்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க? காவல் தூதர்கள் அழகா அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்டது. இந்த துதி பலிகளினால் என்னென்ன நன்மை கிடைச்சது அப்படின்னு இன்னும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதி தலைவர்கள் ஜட்ஜஸ்ல கிதியோன் அப்படின்றது நீதி தலைவர்கள் ஜட்ஜஸ் 6 and 7 2 சாப்டர் ஃபுல்லா கிதியோனை பத்தி தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு அந்த ஜட்ஜஸ்லயே அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க படிச்சீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி வரும் அந்த 2 சாப்டரும். ஓகே, அவர் என்ன அப்படின்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபைனல் எண்ட் ரிசல்ட்டை மட்டும் நான் சொல்றேன். என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 2 நாட்டுக்காரவங்க அங்க இருப்பாங்க. அமலேக்கியர்கள், மிதியானியர்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ்ல தெரியல கரெக்டா. நீங்க படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பைபிள்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ 2 நாட்டுக்காரவங்க, அவ்வளோ மக்கள் இந்த இஸ்ரேலருக்கு எதிரா போர் புரியறதுக்கு வந்தாச்சு. ஓகே, அத ரொம்ப அழகா பைபிள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டகங்கள்லாம், அந்த காலத்துல ஒட்டகத்தை வச்சுதான் வாருக்கு வர்றாங்க. இந்த கேமல், எத்தனை கேமல் நின்றுச்சு அப்படின்னா இவங்க இங்க இருந்து பார்க்கும் பொழுது அந்த அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய மண்ணு போல இருந்துச்சா. கடற்கரையில இருக்கக்கூடிய மண்ணை கவுண்ட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு கவுண்ட்லெஸ், அவ்வளோ கேமல்ஸ் இருந்திருக்குது. எல்லாம் வாருக்கு வந்தது. ஓகே, இந்த பக்கம் இந்த கிதியோனோட இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஜஸ்ட் 300 people. 300 பேர் தான். ஓகே, பார்த்தோன்னே பயந்துருவாங்க. போய் கிதியோன்ட்ட போய் சொல்லுவாங்க, ஐயோ அங்க இருக்கிறவங்களை பார்த்தா கடற்கரை மணலை போல ஒட்டகப்பட அங்க நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. கிதியோன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த எக்காலம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த அப்ப மக்கள் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த எக்காலம் ஊதி கடவுளை புகழுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்காலம் ஊதி அங்க அப்படியே அந்த ஆண்டவரை போற்றி கொண்டே அந்த இடத்துல இருந்த சுத்தி வருவாங்க மக்கள். அதுக்கப்புறம் இந்த 2 பேர் சேர்ந்து வந்தாங்கல்ல, இந்த அமலேக்கியர்கள் மிதியானியர்கள், அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை அடிச்சுக்குவாங்க. சோ இந்த மக்கள் அங்க போய் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க போய் சண்டை போட்டாலாம் அந்த இடத்துல அந்த வார்ல ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க தங்களுக்குள்ளே அடிச்சு இறந்து போயிடுவாங்க. இஸ்ராயலர்கள் வென்று விடுவார்கள். இது ஒரு மிராக்கிள், அதிசயம். ஏன்னா இவ்ளோ பேரை 300 பேர் போய் அடிச்சு அங்க கொல்ல முடியாது. அங்கே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் நிகழ்த்துவார். ஓகே, இதெல்லாம் துதி பலிகள்னால கிடைக்கக்கூட நன்மைகள். ஓகே, அப்ப நமக்கும் என்ன அப்படின்னா இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் குறிப்பேடுல யோசபாத் அரசனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுலயும் இதே ஆண்டவரை போற்றி புகழதான் செய்வார் அவரு. கடைசி ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பேசாம இரு, உனக்காக நான் போராடுறேன், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் அவர்களை காப்பாற்றுவார் கடவுள். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆண்டவரை போற்றி தாவீது அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே நீ அவரது பெயரை ஏத்திடு அப்படின்னு சொல்றாரு தாவீது. அவருடைய நெஞ்சை அவர் பழக்குகிறார். ஓகே, நம்மளும் நம்ம சோல பிராக்டிஸ் பண்ணணும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ ஆண்டவரை போற்று. எல்லா நிலைகளிலையும் நீ ஆண்டவரை துதி சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம சோல நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் பொழுது அது தானா நம்மளால துதிக்க முடியும். ஓகே, 1 தெசலோனிக்கன்ஸ் 5:18, 1 தெசலோனிக்கர் 5:18. 1 தெசலோனிக்கர் 5:18. எடுத்தவங்க யாராவது ரீட் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கர் 5:18. In everything give thanks, for this is the word of God in ஓகே Christ Jesus concerning you. ஓகே, இன் எவ்ரிதிங். ஓகே, தமிழ்ல என்ன இருக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த இடத்துல நல்லா பார்க்கணும், ஃபார் எவ்ரிதிங்னு சொல்லல. ஓகே, அதனால உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, சூழ்நிலைக்காக நன்றி செலுத்தாதீங்க. ஏன்னா அதை நம்ம எதிர்த்து போராடணும். ஓகேயா, நமக்கு வரக்கூடிய சூழல்களை எதிர்த்து போராட வேண்டியவர்கள் நம்ம. ஆனா வரக்கூடிய சூழ்நிலைகளில் நல்லது நடந்தா மட்டும் கடவுளுக்கு தேங்க் பண்ணக்கூடாது. எல்லா நேரங்களிலும் கடவுளை நன்றியோடு துதிக்க வேண்டும். ஓகே, ஏன்னா நமக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்கள் இல்ல, புதிய ஏற்பாட்டு மக்கள். ஓகே, கிறிஸ்துவுக்கு பின் வந்தவர்கள். கிறிஸ்து நமக்காக எல்லாமே செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம இன்னும் அறியாமையில இருக்கிறோம். ஓகே, இன்னும் நமக்கு தெரியல எப்படி நம்ம நல்லபடியா வாழ்றது, கஷ்டம் இல்லாம வாழ்றது அப்படின்னு. தெரிஞ்சாலும் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணாம இருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் எவர் வி லேர்ன், நம்ம என்னென்ன கத்துக்கிறோமோ அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நன்றியோடு போற்றணும். எல்லா சூழ்நிலைக்காகவும் போற்றாதீங்க. ஓகே, இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். எதிரிக்கு பிடிக்காதது, எதிரி அவன் வந்து பயந்து ஓடக்கூடிய ஒரு பெரிய டூல் என்ன அப்படின்னா இந்த பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். இது நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களே, நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே உணர்ந்து நம்ம துதிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவரை. உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமோ சுவைத்து பார்க்கணும், அவர் எவ்வளோ இனியவர் என்று. நல்ல மனசு விட்டு பிரைஸ் பண்ணுங்களே, உங்களுக்கே தெரியும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஏதாவது புரியாம? அப்ப நான் கொஸ்டின் கேட்கலாமா? கடவுள் எல்ல படைச்சாரா? நரகத்தை கடவுள் படைத்தாரா? அது யாருக்காக படைக்கப்பட்டது?
Lucifer and the disobedient angels. முதல்ல அது யாருக்கா படைக்கப்பட்டுச்சுன்னா சாத்தானுக்காக தான். முதல்ல கடவுள் நரகத்தையே படைக்கல. அவன் எப்ப ஏஞ்சல் சாத்தானா மாறினானோ அப்பொழுதுதான் நரகத்தை ஆண்டவர் சாத்தானுக்காக தான் படைக்கிறார். ஆனா மனுஷன் தானா போய் தான் விழுந்துக்கிறான். சரியா? ஆனா நீங்களாம் உண்மையிலே யூ ஆர் பிளெஸ்ட். இந்த சின்ன வயசுலே நீங்க கடவுளை தேடி வருகிறீர்கள், கடவுளை பற்றிய அறிவை தேடி பெற்றுக்கொள்கிறீர்கள். ஓகே, யூ ஆர் பிளெஸ்ட். அப்ப இனிமே அடுத்த வாரம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா வி ஆர் பிளெஸ்ட், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் வாயை திறந்து. சரியா? ஓகே, பிரைஸ் தி லார்ட்.